11th standard chapter 5 exercise 5.1 ல 16th problem பார்க்கலாம். Prove that c0 square plus c1 square plus c2 square dot 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 up to cn square equal to 2n factorial divided by n factorial the whole square. இங்க dot 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 தான் கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் டேர்ம் வந்து என்னவா இருக்கும்னா cn square ஆ இருக்கும். ஸோ இப்போ வந்து ப்ரூஃப் பண்ணோம். நம்ம LHS எடுத்துட்டு RHS ப்ரூஃப் பண்ணலாம். LHS எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபார்முலா பார்த்துக்கலாம். 1 plus x the whole power n க்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். nc0 a to the power n b to the power 0. ஸோ இது a ஓட வேல்யூ, இது b ஓட வேல்யூ. ஸோ பைனாமியல் தியரம் ஃபார்முலா தான் அப்ளை பண்ணுறோம். nc0 1 to the power n x to the power 0. நெக்ஸ்ட் nc1 1 to the power n minus 1 x to the power 1. அதாவது இங்கே n இருக்கும், இங்கே n minus 1, அப்புறம் n minus 2, n minus 3, n minus 4 போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் plus nc2 1 to the power n minus 2. இங்கே அதே மாதிரி இங்கே 0 வந்துச்சா, நெக்ஸ்ட்டுக்கு x power 1, x square, x cube, x power 4 up to x power n வரைக்கும் வரும். ஸோ லாஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா plus dot 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 ncn x to the power n இருக்கு. இப்போ இதில் வந்து இந்த nc0 எல்லாம் இங்கே வேர் ci equal to nci ன்னு எடுத்திருக்கோம். ci is nothing but iக்கு பதில் நீங்கள் 0 போட்டிங்கன்னா nc0 ன்னு வரும், 1 போட்டிங்கன்னா nc1 ன்னு வரும், 2 போட்டிங்கன்னா nc2 ன்னு வரும். ஸோ அதனால இங்கே இருக்கிறத எப்படி எழுதுறோம், எனிதிங் பவர் 0 வந்து 1 ஆகிடும். ஸோ இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் nc0 தான் நம்ம என்னன்னு எழுதுறோம்னா c0 ன்னு எழுதுறோம், ஏன்னா இந்த ப்ரூஃப் வர்றதுக்காக. நெக்ஸ்ட் இதுக்கு என்ன வரும்னா c1 x மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட் இதுக்கு c2 x ஸ்கொயர், நெக்ஸ்ட்டுக்கு c3 x கியூப், அப்போ லாஸ்ட் டேர்ம் cn x பவர் n. ஸோ ci இங்கே ஐக்கு பதில் 0 போட்டிங்கன்னா nc0, நெக்ஸ்ட் 1 போட்டிங்கன்னா nc1, அந்த மாதிரி வர்றதுனால தான் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரூஃப்காக இதை இப்படி எழுதியிருக்கோம், ci equal to nci ன்னு. ஸோ 1 plus x the whole power n equal to c0 plus c1x plus c2x square plus dot 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 cn x power n, where ci equal to nci இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டோம். இப்போ இதை அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸில் போடுறோம். 1 plus x ன்னு போட்டோம்ல, இப்போ இதை சிமிலர்லி இதை எப்படி போடுறோம்னா x plus 1 ன்னு போடுறோம். இப்போ இங்கே x ஓட வேல்யூ வந்து என்ன, தட் இஸ் a ஓட வேல்யூ வந்து x ஆகிடும், b ஓட வேல்யூ வந்து 1 ஆகிடும். இப்படி பார்க்கும்போது இப்போ இங்கே என்ன வரணும், இங்கே 1 இருந்ததுனால c0 c1 c2 போட்டோம், x x ஸ்கொயர் போட்டோம். இப்போ இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்கே தானே x இருக்கு, ஸோ x பவர் n ன்னு வரும். அடுத்தது x பவர் n minus 1 ன்னு இருக்கும், அதாவது 1 இருக்க இடத்துல இப்போ x வந்துருச்சு, x இருக்க இடத்துல 1 போயிடுச்சு. அப்போ சிமிலர்லி x plus 1 the whole power n னா c0 x power n plus c1 x power n minus 1 plus c2 x power n minus 2 dot 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 up to எது வரைக்கும் வரும்னு பார்த்தீங்கன்னா cn வரைக்கும் வரும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்தாச்சு. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் என்ன பண்ண போறோம்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம் இந்த RHS வர வைக்கிறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இன்டூ செகண்ட் ஈக்குவேஷன் யூஸ். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் பாருங்க, 1 plus x the whole power n. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா x plus 1 the whole power n ஈக்குவல் டு இந்த ப்ராக்கெட்டை தனியாக அப்படியே எழுதியிருக்கோம், c0 plus c1x plus c2x square plus dot 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 plus cn x power n. இங்கே ப்ளஸ் வரும், ப்ளஸ் போட்டால் ப்ளஸ் வேணால் போட்டுட்டேன், ஏன்னா எல்லாமே ப்ளஸில் தான் வரும். நெக்ஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ c0 x power n plus c1 x power n minus 1 plus dot 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 plus லாஸ்ட் டேர்ம் வந்து cn. ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. இதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ a plus b the whole power n-னாலும் b plus a whole power n-னாலும் ப்ளஸில் இருக்கும்போது சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ 1 plus x-னாலும் x plus 1-னாலும் ஒன்று தான். அப்போ 1 plus x the whole power n plus n, அதாவது இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம், a to the power m into a to the power n equal to a to the power m plus n. ஸோ இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் தான், 1 plus x-னாலும் x plus 1-னாலும் ஈக்குவல் தான். ஸோ இப்போ இந்த n-ஐயும் ஆட் பண்ணால் n plus n என்ன ஆகிடும்னு பார்த்தீங்கன்னா 2n ஆகிடும். n plus n into equal to 2n மாறிடுச்சு. இந்த ரைட் ஹேண்ட் சைடை ஆஸ் இட் இஸ் அப்படியே அப்ளை பண்ணியாச்சு. இந்த ப்ராக்கெட் ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிருக்கோம், எந்த சேஞ்சஸும் இல்லை, இதை அப்படியே எழுதிருக்கோம், இதையும் அப்படியே எழுதிருக்கோம். This relation is true for all values of n equating coefficient of x power n on both sides we have. இப்போ ரெண்டு சைடும் x power n both சைடும் மல்டிப்ளை பண்ணோம்னா the relation is true ன்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம். இப்போ இதை மாதிரி ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஜென்ரல் டேர்ம் ஆஃப் எக்ஸ்பான்ஷன் 1 plus x the whole power 2n is இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்மளுக்கு என்ன கிடைச்சது, 1 plus x the whole power 2n. இதோட ஜென்ரல் டேர்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
1 plus x the whole power n க்கு general term வந்து tr plus 1 equal to ncr x to the power n minus r into a to the power r. இதுதான் general term of formula. ஆனா இங்க n க்கு பதில் இங்க என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2n இருக்கு, அது மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்ப tr plus 1 equal to n க்கு பதில் instead of n, இதுதான் formula, general formula. n க்கு பதில் இங்க நமக்கு என்ன இருக்கு 2n. அப்ப 2n cr x க்கு பதில் என்ன இருக்கு அதையும் எழுதிக்கலாம். இப்போ இது வந்து x 1 plus x, அப்போ 1 as it is அப்படியே எழுதிக்கிறோம். next x to the power n minus r. அப்ப x க்கு 1 இருக்கு, n minus r னா n ன்றது 2n, இந்த minus r as it is formulaல இருக்குது. a இருக்க இடத்துல x ன்னு இருக்குது, so x to the power r எழுதியாச்சு. n க்கு பதில் மட்டும் இந்த ஃபார்முலால n இருக்க இடத்துல மட்டும் என்ன போடுறோம்னா 2n ன்னு போடுறோம், மத்தபடி ஃபார்முலாவை as it is அப்படியே தான் எழுதியிருக்கோம். put r equal to n we get, இதெல்லாம் சொன்னேன். அப்ப t r க்கு பதில் என்ன போடுறோம் n plus 1 equal to 2n cn x to the power n. இப்போ r க்கு பதில் ஃபர்ஸ்ட் வந்து n க்கு பதில் 2n போட்டோம், இப்போ r க்கு பதில் என்ன போடுறோம்னா n போடுறோம். ஏன்னா நமக்கு tn plus 1 ஓட வேல்யூ வேணும். அப்ப instead of r என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம் n, இங்க plus 1, இந்த 2n as it is, c as it is, r க்கு பதில் இந்த r க்கு பதில் n போட்டாச்சு. 1 க்கு பவர்ல வந்தா போட வேணாம், previous problem எல்லாத்துலயுமே சொல்லியிருக்கேன். next x power n. இப்போ coefficient of x power n என்னன்னு பாத்தீங்கன்னா 2n cn ன்னு வரும். the coefficient of x power n in the expansion of 1 plus x the whole power 2n is என்ன expansion, coefficient of x power n வந்து 2n cn. the coefficient of x power n in RHS of equation 3, third equationல வந்து இப்போ first equation, second equation, third equation. Once again, the third equation வந்து இதுதான் third equation. So in the third equationல x power n ஓட coefficient, that is RHS, இது LHS, இது RHS ல x power n coefficient எப்படி find out பண்ணுவோம்னா இங்க c0, இங்க c0, இங்க தான் x power n இருக்கு. So இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாதான் x power n ஓட coefficient கிடைக்கும். அப்ப c0 into c0 வந்து c0 square ன்னு வரும். next இது கூட இத பண்ணும்போது நமக்கு x power n கிடைக்காது, x power n தான் கிடைக்கும், x power n minus 1 கிடைக்கும். இது கூட இத மல்டிப்ளை பண்ணோம்னா x power n minus 1 கிடைக்கும். சோ இதோட வந்து ஃபர்ஸ்ட் டேர்மோட ஃபர்ஸ்ட் டேர்மை மல்டிப்ளை பண்றோம். அப்ப c0 into c0 வந்து c0 ஸ்கொயர், x power n அதோட கோஎஃபிஷியன்ட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ இந்த c1x ஓட செகண்ட் டேர்மை மல்டிப்ளை பண்றோம். எப்படி செகண்ட் டேர்மை மல்டிப்ளை பண்றோம்னு பாத்தீங்கன்னா இங்க x power 1, இங்க x power n minus 1. சோ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிடும்னா x power 1 into x power n minus 1. அப்ப a to the power m into a to the power n னா என்னன்னு சொல்லிருக்கேன், a to the power m plus n. சோ இதுவும் கேன்சல் ஆயிடுச்சுனா இப்போ x power n. அப்ப இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும்னா x power n தான் கிடைக்கும். அப்ப c1 into c1 வந்து c1 ஸ்கொயர். இதே ப்ராசஸ்ல போகும்போது அடுத்து என்ன இருக்கும் n minus 2 இருக்கும். அப்ப இந்த plus 2 உம் minus 2 உம் கேன்சல் ஆயிடும். அப்ப c2 into c2 வந்து c2 ஸ்கொயர். சிமிலர்லி இந்த ப்ராசஸ் போயிட்டே இருந்துச்சுன்னா லாஸ்ட் டேர்ம்ல வரும்போது இங்க cn மட்டும் தான் இருக்கு, இங்க cn x power n ன்னு இருக்கு. அப்ப cn into cn வந்து cn ஸ்கொயர் x power n. நமக்கு கோஎஃபிஷியன்ட் தான் தேவை, x power n இல்ல. சோ cn ஸ்கொயர் மட்டும் எடுத்தாச்சு. இந்த கோஎஃபிஷியன்ட் எப்படி வந்துச்சுன்னு தெரியும், ஜெனரல் டேர்ம்ல இருந்து x டேர்மோட கோஎஃபிஷியன்ட் எடுத்துறோம். இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன்ல இருந்து மல்டிப்ளை பண்ணி கோஎஃபிஷியன்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம். இப்போ இந்த தேர்ட் ஈக்குவேஷனையும் இங்க நமக்கு கிடைச்ச ஆன்சரையும் ஈக்குவேட் பண்றோம், இந்த ரெண்டு ஆன்சரையும். அப்ப 2n cn equal to c0 square plus c1 square plus c2 square plus dot 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 cn square னு போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா இதுக்கு ஃபார்முலா எழுதுறோம். NCR ஓட ஃபார்முலா ஆல்ரெடி லேர்ன் பண்ணிருக்கோம். NCR equal to n factorial divided by r factorial into n minus r factorial. இதுதான் ஃபார்முலா. NCR ஓட ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வேணா எழுதிக்கலாம். since NCR equal to n factorial divided by r factorial into n minus r factorial. இந்த ஃபார்முலால யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த 2ncn இருக்குல, அந்த 2 அப்படியே இருக்கு. இந்த ncn க்கு பதில் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிருக்கோம். r க்கு இடத்துல என்ன இருக்கு, n
NCR தான் r இருக்கிறதுல இங்க n இருக்கிறதுனால 2 as it is n factorial divided by r இருக்கிறதுல n இருக்கு so n factorial 2n minus n whole factorial அப்படின்னு போடும்போது இப்போ இங்க 2n factorial as it is அப்படியே வந்துரும் இந்த n factorialம் அப்படியே வந்துரும் 2n ல ஒரு n சப்ட்ராக்ட் பண்ணோம்னா again என்ன வரும் n factorial னு வரும் so n factorial into n factorial வந்து n factorial the whole square னு வரும் அப்ப c0 square plus c1 square plus c2 square plus dot 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 இந்த ரைட் ஹேண்ட் சைடு அப்படியே தான் இருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட மட்டும் ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் ரைட் ஹேண்ட் சைடா so இங்க கொடுத்திருக்க ஆன்சர் வந்து as it is நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு c0 square plus c1 square plus c2 square equal to 2n factorial divided by n factorial the whole square hence proved that's all